ஹாய், இந்த வீடியோவில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் இருக்கக்கூடிய என்னோட ஒப்பீனியன் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதை வந்து ஒரு குட்டி ஸ்டோரியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது வந்து உண்மையாக ரியல் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி தான். 1999 ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபைண்டிங் தான். அவங்க என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த ஃபயர் மேன் பூல் இருக்கு இல்லையா பார்க்கில், அந்த பார்க்கில் வந்து குழந்தைங்களாம் போய் விளையாடும் போது, பசங்க போய் விளையாடும் போது பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, விளையாடு, ரிஸ்க்கு இதெல்லாம் பார்க்காத அப்படின்ற மாதிரி. பெருசாக இப்படி தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை, சேஃப்டிக்கு எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லாமல் அவங்க விளையாடுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. இதே ஒரு பொண்ணு போய் விளையாடுது அப்படின்னாக்க அந்த குழந்தைகிட்ட வந்து பார்த்து பத்திரம், ஐயோ நீ விளையாடணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு அதை வந்து ஒரு மாதிரி ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இது வந்து ரிசர்ச்சில் வந்து ஃபுல்லாக இது எல்லாமே கன்க்ளூட் பண்ணுறாங்க. இதே தானே நம்ம ரியல் லைஃப்லையுமே பார்க்குறோம். நான் வந்து சின்ன வயசில் விளையாடும்போது கம்பி மேலே ஏறி குதித்து விளையாடுறதுலாம் வந்து பசங்க மட்டும்தான். மிச்ச பொண்ணுங்கள்லாம் ஒரு ஓரமாக போய் தனியாக அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த இன்ஜினியரிங் கிட்டு எல்லாமே வந்து பசங்களை வாங்கி தருவாங்க, பொண்ணுங்களுக்கு வந்து பார்பி இந்த மாதிரி தானே வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே வந்து பொண்ணும் பையனும் கிட்டத்தட்ட வந்து ஈக்குவல் தான். இப்போது அந்த கம்பி மேலே ஏறுறது பொண்ணாலேயும் அந்த டைமில் ஏற முடியும், பையனாலையும் ஏற முடியும். கீழே விழுந்தா 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் அடிபடும். ஆனால் பொண்ணுனா மட்டும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் உன்னால் முடியாது அப்படின்ற மாதிரி, ஒரு ஃப்ரெஜைலான ஒரு விஷயம், நீ உடஞ்சிருவ அப்படின்ற மாதிரி, நீ அழகாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியே ஒரு பக்கம். பசங்களை வந்து நீ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணு, ரிஸ்க் எடு, அதுக்கப்புறம் வந்து நீ வந்து மஸ்குலனாக இருக்கணும், எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் இப்படியே வளர்க்கும் போது இதில் ஒரு பிரச்சனை வருது. வளர 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 அந்த பொண்ணு வந்து வேலைக்கெல்லாம் போகுது, ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்குது, எல்லாமே வந்தாலும் ரிலேஷன்ஷிப்க்கு வரும்போது இல்லை, அதுக்கு முன்னாடி எல்லா ஒவ்வொரு டைமுமே அந்த பொண்ணு டிபெண்ட்டாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் வரும்போது அவங்க பார்ட்னர் மேலே அவங்க பார்ட்னர் தான் எல்லாமே பார்த்துக்கணும், அவங்க என்ன தான் சம்பாதிச்சாலும் அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டில் அவங்க க்ரோ ஆகுறாங்க. அப்படின்றப்போ அது ஒரு பிரச்சனை. அது வந்து பையனுக்கு எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஆகிடுது. ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் வந்து கரெக்டாக பண்ணணும், மஸ்குலனாக இருக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு வெளில ஒரு டேட் போகிறேன் அப்படின்னாக்க பையன் தான் மோஸ்ட்லி பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது இப்போலாம் மாறிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் இன்னும் ஒரு சில விஷயத்தில் வெயிட் தூக்குறதுன்னு வந்தாக்க பொண்ணு வந்து பையன் கிட்ட கொடுத்துருவோம். அந்த மாதிரி இந்த விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. இதில் இது ஒரு பக்கம் இருக்க, ஜெண்டர் கம்யூனிகேஷன் கேப்னு ஒரு பிரச்சனை வருது. எனக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோமே, எனக்கு வந்து அதையும் தாண்டி போய் பேசுறது அப்படின்னாக்கா எனக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஐயோ ஒரு பொண்ணு வருது, ஐயோ அந்த பொண்ணு வந்துருச்சுரா அப்படின்ற மாதிரி பயமாக இருக்கும். அந்த கிட்ட போய் பேசலனாலும் ஒரு மாதிரி இருக்கும், பேசினாலும் பயம். ஓகேயா, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அது ஏன் இருக்கணும், போய் பேசுகிறேன் அப்படின்னாக்கா என்னை வந்து ஒரு ஃப்ளர்ட்டுன்னு நினச்சிருவாங்களோ, இல்லை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஈவன் நான் ஒரு காம்ப்ளிமெண்ட் சும்மா பார்க்குறேன் அப்படின்னு, ஃப்ரெண்டாக கூட பார்க்குறேன் அப்படின்னாக்கா ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கே பயமாக இருக்குது நிறைய டைமில். ஸோ இது எல்லாமே வந்து ஏன் இருக்கணும், ஒரு கம்யூனிகேஷன் கேப்பு. இது வந்து நிறைய பேர் வந்து அட்வான்டேஜாகவும் என் ஃப்ரெண்ட்ஸே எடுத்து பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஜிம்முக்கு போவா, அவள் ஜிம்மில் வந்து ஒரு பையன் வந்து அடிக்கடி பார்ப்பானா, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வந்து பார்க்குறான்றதே வந்து அது வந்து ஒரு கொஞ்சம் பெருமை மாதிரி, அது வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயமே எனக்கு பிடிக்கல. அது ஏன் நடக்கணும்? ஈக்குவலாக 2 பேரும் பேசிக்கிட்டாக்க இந்த பிரச்சனையே இல்லைல்ல. அப்போது எல்லாருக்கும் சொல்யூஷன் தெரியும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி 2 பேருக்குமே வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரே மாதிரி வளர்த்தாக்க 2 பேருமே ஈக்குவலான பவரில் இருப்பாங்க. அப்போ பிரச்சனையே வராது அப்படின்றது ஒரு விஷயம். இது இந்த ஆஸ்பெக்டில் இருக்கும்போது இன்னும் என்ன பிரச்சனை வருது அப்படின்னாக்க, இது நிறைய பேர் வந்து கோர்ஸ் விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணுங்ககிட்ட பேசுமா அதை வந்து கரெக்டாக வர இது பண்ணாமல் ஒரு மாதிரி கோர்ஸும் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னாக்கா, ஓவராலாக இந்த கல்ச்சரலாகவே நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள், இந்த ஃபிசிக்கல் டச்சில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. பையன் ஹக் பண்ணுறது சரி, பேரண்ட்ஸுமே ஒரு லெவலுக்கு மேலே இந்த தூக்குறது இது எல்லாமே போனதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கல் டச்ன்றது வந்து நம்ம கல்ச்சரில் பெருசாக இல்லை. அது எனக்கு பிடிக்கல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. ஹக் பண்ணுறது இந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம ஹியூமனாகவே நம்ம வந்து நம்ம பிரெயின் ஒயர்டானதே வந்து ஃபிசிக்கல் டச் எல்லாமே நமக்கு கிரேவ் ஆகும். நம்ம ஹியூமன் இல்லையா, எல்லாம் உயிரினத்துக்கு எல்லாத்துக்குமே. இதுக்கு தான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. என்ன அப்படின்னாக்கா, சிம்பான்சி இருக்கு இல்லையா, சாப்பாடு கொடுக்குற அம்மா சிம்பான்சியை விட ஒரு ஃபிசிக்கலாக வார்ம்த் கொடுக்குற பார்த்துக்கிற சிம்பான்சி கிட்ட தான் அதோட குழந்தைங்க போகுது. சாப்பாடை விட அது வந்து அந்த ஃபிசிக்கல் டச் வந்து கொஞ்சம் அந்த ஒரு விஷயம் தான் வந்து அது பிடிச்சிருக்கு. இது வந்து நமக்கு நம்ம எவல்யூஷன்லேயே இருக்குது. ஓகேயா, இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நமக்கு வந்து இப்போ கல்ச்சரெலாம் நம்ம மாறணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன்.
அதே மாதிரி இது எல்லாமே இல்லாத அப்படின்றனால நிறைய பேர் இப்போ வந்து லோன்லியாக இருக்காங்கன்றப்போ இப்போது அதுக்கு இது சரி பண்ணுறதுக்கு ஏஐ கம்பேனியன் மாதிரி ஒரு சில விஷயங்கள், அப்புறம் இது எல்லாமே வந்து ரைஸ் அது இது புதுசாக நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கிராக்லேருந்து எல்லாமே. அண்ட் வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இது வச்சுட்டு இன்னும் ஒரு பக்கம் விமன் எம்பவர்மெண்ட் வந்து சொசைட்டிக்கு இன்னும் ஒரு விஷயம் என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, எக்கனாமிக்கலாக நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை. எப்படி நான் சொல்லலாம் அப்படின்னாக்க, இந்த பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாட்டில் வந்து நான் வந்து இதை வந்து ஒரு ஷிப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு தண்ணி, இங்கே இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு இங்கே வந்து நாங்கள் இது ரீஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. என்கிட்ட இந்த மாதிரி 4 பாட்டில் இருக்குது. அந்த 4 பாட்டிலில் 2 பாட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். மிச்சம் ஒரு பாட்டில் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். மிச்சம் ஒரு பாட்டில் யூஸே பண்ண மாட்டேன். அப்படின்னாக்க 4 பாட்டில் இருக்கும்போது ஈஸியாக தண்ணியாக இன்னும் சீக்கிரமாக 4 பாட்டிலும் எடுத்து யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணலாம். ஆனால் 2 தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா எஃபிஷியன்சி கம்மியாகுதுல்ல. அந்த மாதிரி நம்ம ஹியூமன்ஸ் வந்து லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தான் இருக்கும். அந்த லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து நிறைய விமன் வந்து வேலைக்கு போகணும்னு நினைச்சாலும் போக முடியாமல் இருக்கும்போது அவங்க வந்து வேலை செஞ்சாங்கனாக்கா அதுக்கான டாக்ஸஸ் பே பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். அது இன்னும் நம்ம எக்கனாமியை வந்து ஸ்பீட் ஆக்கும். அதே மாதிரி இன்னோவேஷன் நிறையா பேப்பர் பொண்ணுங்க வந்து ஸ்டெம்முக்கே வரல. ஸ்டெம்னாக்க சயின்ஸ், மேத்தமெட்டிக், மேக்ஸு, ஃபிசிக்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த ஃபீல்டில் வந்து இன்னும் நிறைய இன்னோவேஷன், மெடிக்கலாக இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வரலாம். அதுவுமே இப்போ பொண்ணுங்க இல்லைன்றப்போ இன்னோவேஷனுமே நமக்கு குறையுது. இதெல்லாமே ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கும்போது இந்த லோன்லினஸுமே நான் பார்க்குறேன். லோன்லினஸில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. ஃபேமிலி இஷ்யூஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த சோஷியல் மீடியா இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் சைடில் ஜெண்டர் கம்யூனிகேஷன் கேப்பு, இந்த கல்ச்சுரல் கேப்பு எல்லாமே இருக்கிறதெல்லாம் சேர்ந்து அதுவுமே ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கேப்பு லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய தாட்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். Thank you so much for watching. வேறு வீடியோவில் பார்ப்போம்.